ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மெய் சீரீஸில் மார்கனி டோமனி லூசிங் ஹீரோயின் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமேவை ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஹை ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஒரு காமெடியான லவ் ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு காமெடியோட நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோமனி லூசிங் ஹீரோயின் சீசன் 1 எபிசோட் 1. ஹை ஸ்கூலில் லவ் பண்ணக்கூடிய 10ல் 7 பேருக்கு கடைசியில் பிரேக்கப் தான் ஆகுது. கிராஜுவேஷன் முடிஞ்ச ஒரு வருஷத்துலேயே அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுது. சில கப்பல்ஸ் ஒன்று சேரக்கூடிய கதையும் இருக்கு, ஆனால் ரியாலிட்டி மேலேயும் ஏமலையும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னோட ஹை ஸ்கூல்லையும் நடந்தா ஒரு லவ் ஸ்டோரியோட மெயின் கேரக்டராக நான் இருந்தா அப்போ நான் எப்படி திங்க் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஆக்சுவலி இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஒரு கதை புக்கில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபைனலி கிளைமேக்ஸை ரீட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. நம்ம ஹீரோ போயிட்டு இருந்தா அது யானமியோ ஹாமடாவும் தானே, அவங்க ஏன் கிளாஸ் தான். இந்த மாதிரி இடத்துலயா சண்டை போடுவாங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு அமைதியா போய் உட்கார்றான். இங்கிலாந்துல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆன ஒரு பொண்ணு கூட அந்த பையன் ஃப்ரெண்டா இருக்கிறான். ஏன்டா இப்பதான்டா லவ் பண்றீங்கன்னு நினைச்சா அதுக்குள்ள பிரேக்கப்பா நம்ம ஹீரோ பார்த்தா அந்த பையன் இங்கிலாந்துல இருந்து வந்த பொண்ணை லவ் பண்றான். எனக்கு புரியுது சாஸ்கே, நீ எப்படி ஃபீல் பண்றீங்கன்னா நான் ஓமலா அப்படிதான் ஃபீல் பண்றேன். காரன் உனக்கு ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பா, சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லி சைக்கிள் சாவியை கொடுக்குவான். அந்த பையனும் ஓடி போயிருந்தான். இந்த கே டிராமாவை நான் இப்படி நேர்ல பாப்பேன்னு நினைக்கல. சரி நான் பார்க்காத மாதிரி இருந்துக்கிட வேண்டியதான். நம்ம ஹீரோ பார்த்தா அந்த பையன் மிச்சம் வச்சுட்டு போன ஜூஸ் எடுத்து அந்த பொண்ணு குடிக்க போறா. இன்டைரக்ட் கிஸ்ஸோ அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பட் அந்த பொண்ணுக்கு ஜூஸ் தான் முக்கியம். அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்துட்டா. ஓசி ஜூஸை குடிச்சதை எடுத்து பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வைக்கப்படுறா. எதையோ பார்க்காத மாதிரி நம்ம ஹீரோ திரும்பிக்கிறான். சோஸ்கேவும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் க்ளோவர் பூவை வச்சு அவன் ரிங்கெல்லாம் மேக் பண்ணி தந்தான் தெரியுமா. நான் தான் அவன் ஒய்ஃப்னு ப்ராமிஸ்லாம் பண்ணான் அப்படின்னு வா சொல்லவும். இப்போ வா ஏன்ட்டு இதை பேசுறான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ நோக்குமிசு என் கிளாஸ்ல தானே இருக்கேன்னு வா கேட்கவும். ரோஸ்டே எப்படி இருக்குவான், உடம்புக்கு நல்லதான் நம்ம ஹீரோ கொடுக்குறான். என் மேல ஆக்கிறப்பட்டு யாரும் எப்படி பண்ணதில்லைன்னு வா பேசிட்டு இருக்கும் போது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வருது. நான் இதை ஆர்டர் பண்ணலையே. நம்ம ஹீரோ பார்த்தா பிரேக்கப்க்கு அப்புறமும் வருத்தமே இல்லாம அவ தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா. அவ டிரான்ஸ்ஃபர் ஆகி 2 வருஷம் தான் அவதான். அவனை எனக்கு 12 வருஷமா தெரியும். அந்த சோஸ்கே என்னதானே ஒய்ஃப் ஆகுறேன்னு ப்ராமிஸ் பண்ணி இப்போ ஏமாத்திட்டான்னு வா சொன்னான். அவன் அதை எப்போ ப்ராமிஸ் பண்ணான்னு கேட்டா அவன் எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கும் போது அப்படின்னு வா சொல்றான். அப்படின்னா அவனுக்கு அது ஞாபகம் கூட இருக்காது. அதை எப்படி சீட்டிங் ஆகும் நம்ம ஹீரோ கேட்டா. எல்லாம் அந்த டிரான்ஸ்ஃபரோட பண்ணியால வந்தது அப்படின்னு வா சொல்லவும். அவ ஃப்ரெண்ட் இப்பெல்லாம் பேசாத நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டிப்ரெஷன்ல அவ அழுதுட்டு இருந்தாலும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்ம ஹீரோக்கு ஒன்று கூட கொடுக்கல. இந்த யானமே மாதிரி பொண்ணுங்களுக்கு தான் கரெக்டான ஒரு பேர் இருக்கு, அதுதான் லூசிங் ஹீரோயின் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸ்கூலோட டேங்கை விட்டு ரொம்பவே தள்ளி இருக்கிற ஒரு டேப்ல போயிட்டு நம்ம ஹீரோ தண்ணியை குடிக்கிறதுக்காக போறான். ஏன்னா அந்த இடத்துல தான் வாட்டர் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அண்ட் வாட்டர் டேங்க்ல இருந்து தள்ளி பியூரிஃபை ஆகி வரதுனால சுத்தமாவும் இருக்கும். கிளாஸ்ல உட்காந்துருந்தா எவனாச்சும் பேசிட்டு இருப்பான். கரெக்டா பெல் அடிக்கிற டயத்துல நம்ம ஹீரோ கிளாஸ்க்குள்ள போறான். நம்ம ஹீரோ டெஸ்க்ல ஒருத்தர் இருக்கவும் நம்ம ஹீரோ அப்படியே நோட்டீஸ் போர்டு பார்த்துட்டு இருக்கான். சோஸ்கே காரனை நல்லா பார்த்துக்கோன்னு யானமி கிளம்ப போனா. ஆனா நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேரன் சொல்லவும். அவ நேத்து தான் உன்னை பண்ணி நீ என்கிட்ட சொன்னா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எனக்கு மிக்கி வந்து காரன் கூட இருக்கிறது பிடிக்கல. நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நீ தானே ஆண்டி ஒட்டி உன்னை டீச்சர் கூப்பிட்டு விட்டாங்க நம்ம ஹீரோ சொல்லவும். இதான் சான்ஸ் யானமியும் ஓடி போயிருந்தா. புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் நோகோமிசோ அப்படின்னு சொல்லவும். ஃப்ரைடே பட்ட கடனை எப்படி தரப்போற நம்ம ஹீரோ கேட்கறான். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ல ஒன்னு கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டுட்டு காசு இல்ல நம்ம ஹீரோ தான் பில்ல பே பண்ணிருக்கான். என்கிட்ட காசு இல்ல, பட் வேற ஒரு வழி இருக்கு. லஞ்ச் லைன் வந்து தனியா மீட் பண்ண அப்படின்னு சொல்றா. காசு இல்லாம இவ எப்படி கடனை திருப்பி தருவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யானமி அப்படின்னு இவங்க கிளாஸ் டீச்சர் வரும்போது கீழே தடுக்கி விழுந்துருந்தாங்க. இது நம்ம கிளாஸ் மெட்டீரியல் இல்ல, தப்பா பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கீங்க நம்ம ஹீரோ சொன்னா. செகண்ட் இயர் போர்ஷனையும் சேர்த்து கவர் பண்ணுவோம், எந்த தப்பும் இல்ல அப்படின்னு அவங்க சமாளிக்கிறாங்க. டீச்சர் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு தான், சீக்கிரம் கிளாஸ்க்கு வாங்க அப்படின்னு யானமி சொல்றா. இப்போ யானமி கூப்பிட்டாலே லஞ்ச்ல நம்ம ஹீரோவோ தனியாவா சொன்ன இடத்துக்கு போய் பாக்குறான். 3 பேரும் சேர்ந்து இன்னைக்கு கரோகி பண்ணுமா, எனக்கு போகவே விருப்பம் இல்லப்பா, உன் பார்வையை பார்த்தா என்ன சாவன் சொல்ற மாதிரி தெரியுதுன்னு கேட்கவும். சரி என் பணம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவங்க இன்னைக்கு கை கோர்த்துட்டு போனதை பார்த்தா எனக்கு கடுப்பா வருது அப்படின்னு சொல்லி அவ கண்டுக்கிடாம பேசிட்டு இருக்கா. என் பணத்தை எப்பதான் தரப்போற, இந்த மொத்த பில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். நீ தான்ப்பா அன்னைக்கு காப்பாத்தின, ரொம்ப தேங்க்ஸ்னு வா பில்ல பார்த்தா. ஆக்சுவலி அவ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட அன்னைக்கு நிறுத்தல, வாட்டர்மெலன் பேன் கேக் பனானா ஜூஸ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கா. நான் இதை காசாதான் திரும்ப தரணும்னு இல்லைல்ல, வேற வழியிலயும் ரிப்பே பண்ணலாம் இல்ல, பட் ஆனால் இது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு தெரியல. பட் சாஸ்கேக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு வா சொல்லுவோம். என்னது ஸ்கூல்லையா, இந்த இடத்துலயா யாராச்சும் பார்த்துட்டா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எனக்கு பெருசாக சமைக்க வராது, பட் டெய்லி நான் உனக்கு லஞ்ச் பாக்ஸை கொண்டு வரேன் அப்படின்னு வா சொல்லுவோம். சே லஞ்ச் பாக்ஸா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டெய்லி நான் உனக்கு லஞ்சை கொண்டு வந்து உன்னோட காசெல்லாம் கழிச்சிருந்தேன் அப்படின்னு வா சொல்றா. நம்ம ஹீரோவோ சரின்னு ஒத்துக்கிறேன். நீ நோக்கி மிசுதானே, நான் ஃபர்ஸ்ட் இயர் லிட்டரேச்சர் கிளப்ல இருந்து, என் பேரு கோமரி சீக்கா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு வா சொல்லுவோம். என்ன விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அது வந்து நீயும் லிட்டரேச்சர் கிளப்ல தானே இருக்கு அப்படின்னு வா வைக்கப்பட்டு டைப் பண்ணிட்டு இருக்கோம். அட ஆமால, நான் லிட்டரேச்சர் கிளப்ல இருக்கனே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா. கிளப்புக்கு ரொம்ப நாள் வராதுனால பிரசிடென்ட் வார்னிங் கொடுத்துருக்காங்கன்னு டைப் பண்ணி காமிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோவோ கிளப்ல போய் அந்த பிரசிடென்ட்டை மீட் பண்றான். நான் தான் வைஸ் பிரசிடென்ட் சோகினோக்கி கியோட்டோ, என்ன ஞாபகம் இருக்கான்னு வா கேட்கவும். நல்லாவே நம்ம ஹீரோ சொல்லிட்டு மறந்துட்டேன்னு மனசுக்குள்ள யோசிக்கிறான். ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரீசெண்டா நம்ம கிளப் மேல கண்ணு வச்சிருக்காங்க, சோ மெம்பர்ஸ் எல்லாம் ப்ராப்பரா வரணும் அப்படின்னு வா சொல்லிட்டு போறா. லிட்டரேச்சர் கிளப் நிறைய புக் இருக்கு. ஒரு புக் எடுத்து நம்ம ஹீரோ பார்த்தா அதுல பாய்ஸ்ல இருக்கவும் வேணான்னு மோடி வச்சிருந்தான். கிளப்ல இல்லாத புக் எல்லாம் வாங்கி நான் என் கலெக்ஷன்ல வைக்கலாமா நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா. இந்த குயின் ஆஃப் டார்க்னஸ் புக்கை வாங்க அடுத்த வாலியும் படிக்க நான்
ஆர்வமா காத்துட்டு இருக்க நம்ம தங்கச்சி சொல்லிட்டு போறா. நீ எதுக்கு ஏன் ரூம்ல இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, எப்பவும் வா ரூம்ல தான் இருப்பேன், நீ இன்னைக்கு தான் நோட்டீஸ் பண்ற அப்படின்னு வா சொல்லிட்டு, உனக்கு இப்போ வரைக்கும் எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்ல, நான் உனக்கு லஞ்ச் பாக்ஸ் மேக் பண்ணிருக்கேன்னு வா காமிச்சா. கொஞ்ச நாளைக்கு லஞ்ச் எனக்கு வேற ஒரு பர்சன் கொண்டு வருவாங்கன்னு சொல்லவும், உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்கவோ, இல்ல அப்படி இல்ல, அந்த பொண்ணுக்கு நான் காசு கொடுத்துருக்கேன், வா லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வரான்னு சொல்லவும், உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லங்கிறதுக்காக காசு கொடுத்து ஒரு பொண்ணு டெய்லி லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வர சொல்லியிருக்கியா அண்ணா, சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிடா அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நேத்து நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கல, கடைசியில அவங்க கூட கராக்கே போக வேண்டியதாயிடுச்சு, எனக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்குன்னு யோசிச்சு பாரு. சரி இந்த உன்னோட லஞ்ச்னு வா கொடுக்குறா. காலையில 2 லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வச்சேன், எங்க அம்மா திட்டாங்க அப்படின்னு வா சொல்றா. பார்த்தா நம்ம ஹீரோக்கு கடையில இருந்து சாண்ட்விச்சை வாங்கிட்டு வந்திருக்கா. இது தெருமுக்குள்ள இருக்கிற கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல வாங்கினதுனா பேக்கேஜிங் கூட இப்படி இருக்கேன் நம்ம ஹீரோ பாக்குறான். இதுக்கு நான் வெறும் 300 ரூபாயை தான் கழிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோஸ்கேமும் நானும் ஒன்னா இருந்தோம், கடைசியில இப்போ பிரேக்கப் வைப்ல தான் நான் சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு பீஸை வச்சுட்டு இப்போ எவ்வளவு கழிப்பேன்னு கேட்டா 350 நம்ம ஹீரோ கழிக்கிறான். அவ பேலன்ஸ் இன்னும் 3267 கொடுக்கணும். பிரேக்கப்போட ஒர்க்ஸை டீச்சர் என்ன முடிக்க சொல்லியிருக்காங்க, அதை நான் பார பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோட்ட கேட்கவும், ஒரு பொண்ணு அந்த பையன் கிட்ட வந்து என் கிளப்புக்கு வாயன்னு கேட்கவும், இல்ல எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு கிளம்புறான். மீட்ஸ்கே போலாமான்னு இன்னொரு பொண்ணு வந்து கூப்பிடுவோம். ஜிஹா ஏதோ வாரன்னு அந்த பையன் போயிருந்தான். நீயும் மீட்ஸ்கே ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொண்ணு யாருன்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோட்ட கேட்கவும், ஆசகுமாவா, அவங்க 2 பேரும் அட்வான்ஸ் கோர்ஸ்ல ஒன்னா படிக்கிறாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா மீட்ஸ்கே ஸ்மார்ட் ஆட பொண்ணுங்களை தான் பிடிக்குமா அப்படின்னு இந்த பொண்ணு பாக்குறேன். அந்த பையனை லவ் பண்றியா அப்படின்னு நானும் வந்து கேட்கவும், நாங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்னு அந்த பொண்ணு சொல்றா. அப்ப அந்த பொண்ணு தான் உன் பாய் ஃப்ரெண்டை பறிச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லவும், அவங்களுக்குள்ள ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டா. இல்ல அவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஆனா தப்பா சொல்றா. லெமன் ஆனா சொன்னது உண்மையா இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த காரன் அவளோட வீட்டுக்கு என்ன கூப்பிட்டுருக்கா, அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து படிக்கிறத நான் பார்த்து பொறாமப்படுறதா. ஆமா நோக்கு மிசோ, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்டுட்டு அவ ஒரு லஞ்ச் பாக்ஸ்குள்ளேயே எக்ஸ்ட்ராவா அடைச்சு வச்ச சாப்பாடு நம்ம ஹீரோக்கு கொடுக்குறா. இதுக்கு 400 ரூபாயை கழிக்கிறான் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ அவன் போன்ல கணக்கு எல்லாத்தையும் எழுதிட்டு தான் வந்துட்டு இருக்கான். லஞ்சில் கர்ச்சிஃபை காணுமே அப்படின்னு சொல்லி அவன் சாப்பிட்ட இடத்துல போய் நம்ம ஹீரோ தேடி பார்த்தா அங்கதான் இருக்கு. ஆனா அவட பேக் அங்க இருக்கிறதுனால நம்ம ஹீரோ வந்துட்டு ரூஃப் டாப்க்கு போறான். இங்க இருந்து கிரவுண்ட் பாரு சூப்பரா தெரியுது அப்படின்னு வா காமிக்கிறா. அந்த லெமன் கிரப் ஒன்று ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கா. லெமன் நேஷனலுக்கு போக கூட வாய்ப்பு இருக்கு, அவ ஆசம்ல அப்படின்ற ஆனா அப்படியே கண் கலங்குறா. என்ன ரிஜெக்ட் பண்ணுது, உண்மையிலேயே என் மனசுல ரொம்ப ஃபீலிங்கா இருக்குது போல. நான் வேற எதையோ ஜாலியா திங்க் பண்ணாலும் என் பாடி ஆட்டோமேட்டிக்கா அப்படி ரியாக்ட் பண்ணுது. அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாலும் மற்றவங்க லைஃப்ல எதுவும் மாறப்போறதில்ல, இந்த உலகம் அது பாட்டு தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நானும் மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதா அப்படின்னு வா சொல்லவோ, எனக்கு இந்த ஃபீலிங்லாம் தெரியாது, நான் ரிஜெக்ட் ஆனதில்ல நம்ம ஹீரோ சொல்றான். 10ல் 7 ஹை ஸ்கூல் லவ், கிராஜுவேஷனுக்கு அப்புறமா பிரேக்கப் ஆயிரும். எல்லாரோட ஹை ஸ்கூல் லவ்வும் பிரேக்கப்ல தான் முடியும். சில பேர் மட்டும்தான் அதுல ஒன்று சேர்றாங்க. என்னோட ரியாலிட்டியை சேலஞ்ச் பண்ற லெவலுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. ஆனா நான் யோசிச்சிருக்கேன், என் முன்னாடி அழுதுட்டு இருக்கிற இந்த பொண்ணு தான் ஒரு நைட்ல அவளோட ஹீரோயினா இருந்தா அப்ப நான் எப்படி திங்க் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. லாஸ்டா நடந்த விஷயங்களை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஆனா மேல லவ் வருதோ அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். பட் லவ் பண்ற ஃபீலிங்கை விட நம்ம ஹீரோ வந்துட்டு லவ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஹை ஸ்கூல் லவ் பிரேக்கப் தான் ஆகிரும் அப்படிங்கிறதுல கான்சியஸா இருக்கான். அண்ட் நம்ம ஹீரோவை சுத்தி இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வேற பையனை தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஆனாக்கு பிரேக்கப் ஆயிருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.